にゃんち。そうだ。テレビ。つけてもいいぞ。あやこれ好き。வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகளை உங்களிடம் கொண்டு வருகிறோம். சென்னை நகரின் காட்டுப்பகுதியில் விலங்குகளை பார்க்க அனைவருக்கும் உரிய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. முதல் செய்திகள். சமீபத்திய தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதிய நகராட்சி நிர்வாகம் ஒரு முக்கிய முடிவை அறிவித்துள்ளது. சென்னை காட்டுப்பகுதியை அனைத்து மக்களுக்கும் திறக்கவுள்ளதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். இப்போது அனைவரும் விலங்குகளை நேரடியாக பார்த்து மகிழ முடியும். இந்த அழகான காட்டுப்பகுதியில் யானைகள், மான்கள், குரங்குகள் மற்றும் பலவிதமான விலங்குகளை காணலாம். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். அனைவருக்கும் வரவேற்பு. இது ஒரு பொதுமக்கள் விரும்பும் நடவடிக்கையாகும். இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்கள் குடும்பத்துடன் காட்டுப்பகுதியை வந்து செல்லுங்கள். மகிழ்ச்சியையும் அறிவையும் சேர்த்து இயற்கையை ரசிக்க இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இதுவரை செய்திகள். தொடர்ந்து எங்கள் நிஷாத் அச்சு சேனலை காணுங்கள். நன்றி. எல்லாரும் சுவாரஸ்யமா பொழுதுபோக்குன்னா நாளைக்கு காட்டுக்கு போய் விலங்குகளை பார்க்கலாம். அது ரொம்ப நல்ல ஐடியா. குழந்தைகளா, உங்களுக்கு எப்படி? ஹாசம். நான் காட்டு விலங்குகளை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நானும். நம்மை நெடுஞ்சாலை விலங்குகளை பார்க்கலாம். அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சரி, நாம எல்லாரும் தயாராக்கிடலாமா? சாப்பாடு, நீரு, கேமரா எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாரும் சுட்ட சுட்ட துணிகள் போடுங்க. காட்டுப்பகுதியில் பாதுகாப்பா இருக்கணும். சரியா, இதுதான் நம்ம வந்து காட்டு. எல்லாரும் அமைதியா இருந்த விலங்குகளை டிஸ்டர்ப் பண்ணாம. அம்மா, அந்த மரத்தின் மேல ஒரு குரங்கு இருக்குது. என்ன ரொம்ப கியூட். அது சரி. இந்த இடத்தில் நாம யானைகள், மான்கள் மற்றும் குரங்குகளை பார்க்கலாம். எல்லாரும் கவனமாக இருந்து. யானைகளுக்கு பெரிய செவி இருக்கும். அது ஏன் தெரியுமா? அவர்களுக்கு நல்ல குளிர்ச்சியா இருக்கன்னு. இங்கு ஒரு யானை இருக்குது. அது என்ன பெரியதாய் இருக்குது. இது ரொம்ப நல்ல நாள் அம்மா.
நம்ம மீண்டும் இங்கு வரணும். நானும். எனக்கு யானைகள் ரொம்ப பிடிக்கும். நாளைய விடுமுறை நாட்களை இன்னும் அழகான இடங்களுக்கு செல்வோம். நாம் இன்னும் பல விலங்குகளை பார்த்தோம். அது ரொம்பவே சுவாரஸ்யமாய் இருந்தது. அதுதான் நம்மை இயற்கையை போற்றும் வழி. சரி, இப்போது வீட்டுக்கு போகலாம்.